அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். Huawei பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு சொல்லி வரப்ப அவங்களுடைய Honor அப்படிங்கிற பிராண்டின் கீழே தான் வந்து ஸ்மார்ட் போன்ஸ் வந்து தொடர்ந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. Honor 9i இருக்கட்டும், Honor நம்ம ரிவ்யூ பண்ண Honor 7x இருக்கட்டும், Honor 9 Lite அப்படிங்கிற போல Honor பிராண்டிங் கீழே தான் பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன் வந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ஃபிளாக்ஷிப்பாக இருக்கிற Huawei P20 Pro-ஓட சேர்த்து P20 Lite அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் போனை இன்னைக்கு இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 20,000க்குள்ள இருக்கிற அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட் இப்போ ரொம்பவே வந்து க்ரௌடாக இருக்கிற இந்த ஒரு நிலையில இந்த Huawei P20 Lite உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னா, மேலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இது வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Huawei P20 Lite. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய எல்டர் சிப்ளிங்ஸாக இருக்கிற P20 Pro மாதிரியே தான் வந்து லுக்ஸில் எல்லா விதத்துலையுமே வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் இந்த P20 Liteலையுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த நாட்சுமே வந்துருக்கு P20 Proல இருக்கிற மாதிரியே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து இந்த நாச்சோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 19:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 5.84 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு IPS LCD டிஸ்பிளே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ராசர். ஸோ ப்ராசர் இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா இது இந்த பட்ஜெட்டை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் தாட். அதை வந்து கடைசியில் பார்க்கலாம். இந்த Huawei P20 Liteல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு Huaweiயுடைய சொந்த தயாரிப்பு ப்ராசரான Kirin 659 ப்ராசர் வந்து பயன்படுத்திக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பல ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. Honor 7x இருக்கட்டும், Honor 9 Lite இருக்கட்டும், இந்த மாதிரி பலவிதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அவங்களே வந்து தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதை ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Xiaomiக்கு Snapdragon 625 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் Huaweiக்கு வந்து இந்த Kirin 659 பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன்ஸ் அதே குறிப்பிட்ட ப்ராசரோட வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதே ப்ராசர் தான் இந்த P20 Liteலயுமே வந்து இருக்கு. பட் இந்த Kirin 659 நல்ல ஒரு ப்ராசர் தான். நம்ம ரிவ்யூ பண்ண Honor 7x கூட நம்ம வந்து பயன்படுத்தினோம். நல்ல கேமிங்கா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா மல்டி டாஸ்கிங் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ப்ராசரா தான் இருக்கு. பட் 7xக்கு ஓகே, 9 Liteல வந்துச்சு. பட் இந்த P20 Lite உடைய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 4GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் மெமரியோட வந்து கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பேக்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்திருக்கு. வழக்கம் போல எல்லா ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரியே ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சருமே வந்திருக்கு. இதை தவிர ஜைரோஸ்கோப் சென்சார் உட்பட அனைத்து பேசிக் சென்சார்ஸுமே வந்து Huawei P20 Liteல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா EMUI 8, அதாவது ஆண்ட்ராய்டு ஓரியோவை அடிப்படையாக கொண்டு வந்த இந்த Huawei உடைய சொந்த ஒரு கஸ்டம் ஸ்கின்னான EMUI-யோட தான் இந்த P20 Lite வந்து வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கேமரா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பேக்ல வந்து டுவல் கேமரா செட்டப்போட வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 16 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாருமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த குறிப்பிட்ட கேமராவை பயன்படுத்தி உங்களால் 4K வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு டவுன் கிரேட் தான். பிகாஸ் 20,000 பிரைஸ் செக்மெண்ட்ல. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையும் இந்தியாவுக்கு வந்திருக்கிற வேரியன்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக கொண்டு வந்திருக்காங்க. 24 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு f2.0 அபேச்சரோட வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேமரா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 3000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து மிட் நைட் பிளாக் மற்றும் ப்ளூ அப்படின்னு சொல்லி 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த Huawei P20 Lite பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மே 3ஆம் தேதியிலிருந்து Amazon எக்ஸ்க்ளூசிவா வந்து சேல் ஆகும் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. ஸோ டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வழக்கம் போல வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்துவாங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா 19,999 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டை தாண்டி இந்த குறிப்பிட்ட ப்ராசர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11,000 ரூபாய் Honor 9 Liteலேயே வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு டபுள் மடங்கு விலை இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லையும் அதே ப்ராசர் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலையும் ஒரு அப்கிரேடா வந்து இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லணும். கேமராவா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அந்த லுக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெட்டரா இருந்தாலும் பட் Honor 9 Liteமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த 18:9 அப்படிங்கிற போல நல்ல டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு பார்க்குறப்ப இந்த 20,000 ரூபாய் பிரைஸ் டாக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் வந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். பட் கேமரா வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து பெட்டராக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற என்னுடைய கருத்தாக இருக்குது. அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். முடிஞ்ச அளவு வந்து டெஸ்ட் பண்ணுறது கையில் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோட கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்ல நேற்று லான்ச் ஆன Asus Zenfone Max Pro வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 636 ப்ராசர் வந்து பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ரொம்பவே பாப்புலரான யாராலையும் ஃபிளாஷ் சேல் வாங்க முடியாத Redmi Note 5 Proமே வந்திருக்கு. இதை தவிர இவங்க வந்து செல்ஃபீஸை வந்து மையப்படுத்தியே கொண்டு வந்திருக்கிறதுனால செல்ஃபீஸ் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிற Oppo உடைய F7 மற்றும் Vivo உடைய V9. ஸோ அந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி நம்ம பிரத்யேகமான வீடியோஸ் போட்டுருந்தோம். நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மேலே கார்ட்ஸில் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அதுவுமே வந்து வலுவான காம்படிட்டர் தான். பட் இந்த பிரைஸ் டாக்கை தாண்டி கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக போனீங்க அப்படின்னா Nokia 7 Plus ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 660 ப்ராசரோட இருக்குது அப்படிங்கிற வந்து குறிப்பிடத்தக்க
குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக இந்த P20 லைட் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றினா இந்த வீடியோ மறந்தாம லைக் பண்ணி பட்ஜெட்டில் 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் பயன்பட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Satire இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் முக்கியமாக ட்விட்டரில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா பலவிதமான அப்டேட்ஸுக்கு மறந்தாம ஃபாலோ பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.